ஹேப்பண்ட் ஒரு என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஒரு ஹார்ட் கண்டிஷனுக்காக அவங்கள அட்மிட் பண்ண வேண்டிய வந்தது. ஓகே, ஸோ அரௌண்ட் ஐ திங்க் 1.4 லேக்ஸோ என்னமோ தான் கொடுத்தாங்க. ஓகே, பட் என்ன தான் பாலிசி அரௌண்ட் 5 லட்சம் இருந்தாலும் அரௌண்ட் 1.4 லேக்ஸ் தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பேமெண்ட் இந்த மாதிரி விஷயம் வந்து லைக் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு நானும் பார்த்துருக்கேன் நிறைய இன்சிடென்ட்ஸ். சில பேர் அவங்க கார்ப்பரேட் பிளானில் அந்த பேமெண்ட்ஸ் இருக்கும். சில பேரில் வந்து அவங்க ஆல்ரெடி அவங்க ஏஜென்ட் மூலமாகவோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவோ எடுத்திருப்பாங்க. ஸோ சம் கம்பெனிஸில் அது இன்னும் இருக்குது இந்த பேமெண்ட். இப்போ என்ன ஆகும், சில ஹாஸ்பிட்டல்ஸே ஒரு லொக்காலிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சர்ஜரிக்கு 1,50,000 ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஓகே ஒருத்தங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியே 2,50,000 அந்த மாதிரி பில்லை இன்ஃப்ளேட் பண்ணி போடுவாங்க. ஸோ இன்சூரர் முதல்ல வார்ன் பண்ணுவாங்க, பட் இவங்க இன்னும் அந்த மாதிரி அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்க. பிடி ரைடர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இந்த வெயிட்டிங் பீரியட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணும். ஓகே, விச் இஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற அவருக்கு 3 இயர் வெயிட்டிங் பீரியடை நம்ம 2 இயர்ஸ் இல்லைனா 1 இயர் கம்மி பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் அந்த வெயிட்டிங் பீரியடை இல்லாமல் கூட பண்ணலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் ஸ்கேம், இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேட்டிருக்கலாம், இல்லை உங்களுக்கே அந்த ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் we're going to discuss about major features இல்லை basic points that you'll have to consider ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிற முன்னாடி. So for this we have Mr. Ajay, General Manager at Ditto Insurance with us. Welcome Ajay. Hi Sonia, good to be back. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்ன ஹிடன் கிளாஸஸ் இருக்கும் அண்ட் எது மேஜராக மக்கள் வந்து ஓவர்சீ பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மேஜராக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஷோர். ஸோ இப்போது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸ் வந்து we'll have to consider? ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது நம்ம ஒன்று சும்மா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஆன்லைனில் போனீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க, அங்கே ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதான் பாலிசி, இதான் ஃபீச்சர்ஸ். ஸோ அதை மட்டும் மேஜராக நம்ம பார்க்கக்கூடாது. மேஜராக வந்து ஒரு கம்பெனி ஓவரால் ஆஸ் அ ஹோல் நீங்கள் வாங்குறது எப்படி இருக்குது, அதோட மெட்ரிக்ஸ் எப்படி இருக்குது. இப்போ இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அது ஒன்று மேஜராக இருக்கும். அப்புறம் இன்கர்ட் கிளைம்ஸ் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்ரிக்ஸ்லாம் மேஜராக பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணணும். இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது டோன்ட் யூ திங்க் இட் இஸ் அ டிஃபிகல்ட் ஜாப் ஃபார் த கஸ்டமர், லைக் எல்லாமே இன் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணுறதுக்கு? ஸோ அதுக்கு தான் திட்டம் இருக்குதே. ஓகே, நம்ம அட்வைசர்ஸ் எப்போயுமே உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை ஒரு பாலிசி வாங்கணும், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரீ கால் நீங்கள் புக் பண்ணலாம். ஓகே, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, நம்ம காமெண்ட்ஸ்லேயும் இருக்குது. இப்போவே நீங்கள் புக் பண்ணலாம். ஆல்சோ இப்போ நான் அதோட மேஜர் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணுவேன். ஓகே, ஸோ மேஜராக வித் த ஃபீச்சர்ஸ் ஆஸ்பெக்ட். ஸோ நீங்களும் கொஞ்சம் ஐ திங்க் நீங்களும் ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசருங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? எஸ் எஸ். ஸோ மேஜரான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு பாலிசியில் முதல்ல என்னென்ன விஷயம் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ்னு வரலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் வெயிட்டிங் பீரியட்ஸ்னு இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் யாரோ எடுக்கிறாங்க அப்படின்னா எடுத்தோடனே ஃப்ரம் த கெட் கோ எல்லாமே கவர் பண்ண மாட்டாங்க. ஓகே, சரிங்களா? ஸோ இதுதான் நிறைய பேர் ஓவர்லுக் பண்ணுற விஷயம். ஓகே, ஸோ 30 டேஸ்க்கு கம்பெனிஸ் வந்து வெறும் ஆக்சிடென்ட்ஸ் தான் கவர் பண்ணுவாங்க. இப்போ நான் போய் ஒரு ப்ரீமியமுக்கு காசு கொடுக்குறேன், ப்ரீமியம் காசு கொடுத்துட்டு ஒரு பாலிசி எனக்கு இஷ்யூ ஆகுது அப்படின்னா அந்த இஷ்யூ ஆன டேட்லேருந்து 30 நாள் வந்து எனக்கு ஆக்சிடென்ட்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க, வேறு எதுவுமே கவர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஆல்சோ ஒரு 2 இயர்ஸ்க்கு சில சர்ஜரிஸ் அண்ட் ஒரு ஸ்லோ க்ரோயிங் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட். அண்ட் ஃபைனலி இப்போது யாரோ ஆல்ரெடி சில கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டயபெட்டிஸோ இல்லை ஒரு பிபி இந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஆர் சம்ஒன் ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பிளேட் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஒரு 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த 3 இயர்ஸ் டைமில் அந்த டயபெட்டிஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்துச்சு இல்லை அதுலேருந்தே ஏதோ ஒன்று அரைஸ் ஆகுதுன்னா அதை கவர் பண்ண மாட்டாங்க. பட் டோன்ட் யூ திங்க் இப்போ ஒரு பாலிசி எடுக்கிறதே வந்து இமீடியட் கவரேஜுக்கு தான். பட் இஃப் தேர் கோயிங் டு ஆஸ்க் அஸ் டு வெயிட் 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ், அப்போது இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இன்சூரன்ஸ்னாலே மேஜராக அவங்க வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து லைக் இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு கிளைம் பண்ணுவாங்க, ஆர் தே மைட் டூ சம் ஃப்ராடுலன்ட் கிளைம்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் வைப்பாங்க. ப்ளஸ் இன்சூரன்ஸ் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாலும் தே வுட் ஆல்சோ வாண்ட் டு ஏர்ன், ரைட்? நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. ஓகே, நம்ம ஒரு பாலிசி எடுத்து நம்ம எப்படி நம்மளை சேஃப்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதனால தான் எப்போயுமே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ
நம்ம ஹெல்த்தியாக இருக்கும்போதே ஒரு பாலிசி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு எப்போ தேவையோ நம்ம ஒரு 40ஸ்லையோ இல்லை 50ஸ்லையோ இல்லை 70ஸ்லையோ இருக்கும்போது நம்ம பாலிசியில் எந்த ஒரு வெயிட்டிங் பீரியடோ இல்லை எந்த ஒரு கிளாஸோ இல்லாமல் இருக்கும். Got it. Okay. So waiting period is ஒரு மேஜர் ஃபீச்சர், ஒரு மேஜர் டெர்மினாலஜி. ஸோ இதை தவிர வேற என்னென்ன கன்சிடர் பண்ணணும் ஒரு பாலிசி எடுக்கிற முன்னாடி? சப்போஸ் யாரோ நான் சொன்னேன்ல அந்த டயபெட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா கம்பெனிஸ் வந்து லோடிங் சார்ஜஸ் இல்லை அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கும்போதே வாங்குறது பெட்டர். இப்போ வெயிட்டிங் பீரியட்ஸ் அண்ட் லோடிங் சார்ஜஸ் தீஸ் ஆர் 2 டெர்மினாலஜிஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது. இது தவிர ஒரு பாலிசின்னு நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்கும். ஒரு நார்மல் பர்சன்னால அது அவ்வளோ 40 பேஜஸ்க்கு வந்து ஐ டோன்ட் திங்க் அவங்களால டைம் எடுத்து கண்டிப்பாக படிக்க முடியாது. அதனால ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து மேஜர்லி நம்ம வந்து ஒரு பாலிசியில் பார்க்கணும்? ஸோ ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசியில் நல்ல ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது தேர் இஸ் திஸ் போனஸ் ஃபீச்சர். ஓகே, ஸோ ஏர்லியர் வந்து இதை நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சப்போஸ் ஒரு வருஷம் நான் கிளைம் எடுக்கல அப்படின்னா அந்த கிளைம் இல்லாத அந்த இயர் என் சம் இன்ஷூர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நான் ஒரு 10 லட்சத்துக்கு நான் என்னை கவர் பண்ணியிருக்கேன். மீனிங் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒருத்தர் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த 10 லட்சம் வரைக்கும் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு அந்த கான்செப்ட் இட் வில் ஒர்க், ஹெல்த் இன்சூரன்ஸ் அஸ் அ கான்செப்ட். ஸோ நான் 10 லட்சம் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் எந்த வருஷம் யூஸ் பண்ணலையோ அந்த வருஷம் என்னோட சம் இன்ஷூர்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 50% அப்படின்னா 10 லட்சம் வந்து 15 லட்சம் ஆகுது. 15 வந்து அதுக்கப்புறம் 20 ஆகும். ஸோ இந்த மாதிரி வச்சு ஒரு கேப்பிங்கும் வச்சுருவாங்க. சம் கம்பெனிஸில் 100% கேப்பிங் வைப்பாங்க. ஸோ 10 லட்சம் இருக்கிறது 20 லட்சம் வரைக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா என் சம் இன்ஷூர் க்ரோ ஆகுது. ஸோ நான் ப்ரீமியம் பே பண்ணுறதுக்கு கம்பெனி வந்து என்னை ரிவார்ட் பண்ணுறான். நான் கிளைம் எடுக்காமல் இருந்தாலும் என் சம் இன்ஷூர் அதிகமாகுது. ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து அதே வேலைக்கு எனக்கு அதிக சம் இன்ஷூர் கிடைக்குது. ஓகே, ஸோ பேசிக்லி மெடிக்கல் இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்கு. ரொம்ப நல்ல ஃபீச்சர். எஸ். ஓகே, அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பாலிசி. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு ஃப்ரெண்ட், அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணும்போது தே ஹேட் ஆஸ்க் ஃபார் 20% கோ-பேமெண்ட். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் அல்டிமேட்லி கம்பெனி வந்து கவர் பண்ண தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ப்ரீமியம்ஸுமே அதுக்கு தான் கஸ்டமர்ஸ் கட்டியிருப்பாங்க. ஸோ இன் தட் கேஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே எப்படி நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி கோபேமெண்ட் இந்த மாதிரி விஷயம் வந்து லைக் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு நானும் பார்த்துருக்கேன் நிறைய இன்சிடென்ட்ஸ். சில பேர் அவங்க கார்ப்பரேட் பிளானில் அந்த கோபேமெண்ட்ஸ் இருக்கும். சில பேரில் வந்து அவங்க ஆல்ரெடி அவங்க ஏஜென்ட் மூலமாகவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவோ எடுத்திருப்பாங்க. ஸோ சம் கம்பெனிஸில் அது இன்னும் இருக்குது இந்த கோபேமெண்ட். சில பேர் வந்து வாலண்டரியாகவே இந்த கோபேமெண்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் அதை டிடக்டபிள்னு சொல்லுவாங்க. ஒரு அக்ரிகேட் டிடக்டபிள் அப்படிங்கிற மாதிரி வச்சு அது கொஞ்சம் ப்ரீமியம்ஸ் கம்மி பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. பட் ஆல்வேஸ் நாட் சஜஸ்டட். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாலிசிலே மேஜராக உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, அந்த பாலிசி டாக்குமெண்ட்லேயே அதை போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான். ஸோ பாலிசிலே அது இருக்கும். அண்ட் அந்த கோபேமெண்ட்டுக்கு சிமிலராக இன்னொன்று வந்து ரூம் ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போது திங்ஸ் லைக் ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலே இந்த ஒரு சிங்கிள் ப்ரைவேட் ரூம் இருக்கும். ஓகே, அப்புறம் அதிலே சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூம்னு ஒன்று இருக்கும். அப்புறம் ஸ்வீட் ரூம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா ரூம்ஸ் இருக்கிறப்போ உங்களோட பாலிசியில் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி வரணும். ஒரு ரூம் ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ சப்போஸ் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. ஸோ அட்மிட் ஆனதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ப்ரைவேட் ரூம் போகிறாங்க. ஓகே, பட் அவங்க பாலிசியில் வந்து லைக் ஷேர்ட் ரூம் வரைக்கும் மட்டும்தான் கவர் பண்ணுறாங்க. அப்படின்னா ரெண்ட் ஒரு 5,000 ரூபா அப்படிங்கும்போது அந்த 5,000 ரூபா ரெண்ட்டை தவிர்த்து அந்த என்டையர் சர்ஜரி காஸ்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா கையில் கட்டுற மாதிரி வரும். ஓகே, ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஆல்சோ இன்னொன்று விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, விச் இஸ் யோர் டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட். இப்போ சில இல்னஸஸ் இப்போ சப்போஸ் யாரோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க அப்படின்னா இப்போது ஒரு ஹார்ட் எயில்மெண்ட்ஸ், பல ஹார்ட் எயில்மெண்ட்ஸ் அண்ட் கேன்சர் அந்த மாதிரி சில பேருக்கு வந்துச்சுன்னா பாலிசியில் என்ன பண்ணிடுவாங்க, இப்போ ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு பாலிசி இருந்தால் அரௌண்ட் 2 லட்ச ரூபா தான் கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் அகெயின் திஸ் ஹேப்பன்ட் என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஒரு ஹார்ட் கண்டிஷனுக்காக அவங்கள அட்மிட் பண்ண வேண்டிய வந்தது. ஓகே, ஸோ அரௌண்ட் ஐ திங்க் 1.4 lakhs என்னமோ தான் கொடுத்தாங்க. ஓகே, பட் என்னதான் பாலிசி அரௌண்ட் 5 லட்சம் இருந்தாலும் அரௌண்ட் 1.4 lakhs தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸுங்கிற ஆஸ்பெக்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ணணும் ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா
மோஸ்ட்டாக எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஓகே நான் 10 லட்சம் எடுத்துட்டேன், நான் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்பயுமே இந்த ஆஸ்பெக்ட்ஸ் நான் இப்போ சொன்ன 3 ஆஸ்பெக்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தட் ஏன்னா இது வந்து நம்ம பில்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் நம்ம இது எல்லாமே ஒழுங்காக பார்த்து வாங்கலாம். Right. This is a very useful feature kudu with no any sublimits. Also நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நாட் நெசசரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேன்சர்ன்றது அந்த விஷயம் கொண்டு வந்ததுனால ஐ எம் பிரிங்கிங் திஸ். இப்போ கேன்சர் வந்து ஒரு ஒன் டைம் ட்ரீட்மெண்ட் கிடையாது. தேர் இஸ் மல்டிபிள் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ். அப்போது இந்த கவரேஜ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஸோ அது ரொம்ப நல்ல கேள்வி. ஸோ அதனால தான் கம்பெனிஸ் வந்து ரிஸ்டோரேஷன் பெனிஃபிட்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ நம்ம 10 லட்சத்துக்கு யாரோ பிளான் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு கிளைம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 lakhs கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, கம்பெனி என்ன பண்ணும், ஒரு 7 lakhs இருக்குது அப்படி இருந்தாலும் கம்பெனி என்டையர் 10 lakhs ரீஸ்டோர் பண்ணிடும். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், மல்டிபிள் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் நடந்தாலும் நமக்கு இனஃப் சம் இன்ஷூர்ட் இருக்கும், அது எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணுறதுக்கு. ஆல்வேஸ் மேக் ஷுர் இதில் வந்து ஒரு அன்லிமிட்டட் ரெஸ்டோரேஷன் இருக்கிற மாதிரி. ஏன்னா சில பாலிசிஸில் இந்த ரெஸ்டோரேஷன் ஒன் டைம் தான் இருக்கும். ஸோ அது நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. அண்ட் இன்னொன்று, நீங்கள் அந்த கேன்சர் இந்த மாதிரி கண்டினியூஸ் இப்போ இந்த தெரப்பி நீங்கள் சொன்னீங்களா, கீமோதெரப்பி அண்ட் சில பேர் வந்து டயாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கிட்னிக்கு. இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம கவர் பண்ணணும்னா டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ திஸ் மைட் இன்க்ளூட் இப்போ லோக்கல் அனஸ்தீஷியா அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்டர் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன்னாலே 24 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஒரு கிளைம் கன்சிடர் பண்ணுறாங்களே ஹாஸ்பிட்டல் வந்து 24 hours. பட் இந்த கீமோதெரப்பி, டயாலிசிஸ், அப்புறம் வந்து நான் சொன்னதே அந்த அனஸ்தீஷியா அட்மினிஸ்டர் பண்ணுற இந்த சின்ன சின்ன சர்ஜரி, சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் 24 hours உள்ளே இருந்தால் கூட கம்பெனிஸ் கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு எதனா டைம் டியூரேஷன் இருக்குங்களா? ஸோ அதான். ஸோ யூஸ்வலாக ஒரு 3 to 4 hours இருந்தாலே அது கவர் பண்ணுவாங்க. ஓகே. 3 to 4 hours போல் இருந்தால் அதுக்கு மேலே இதுனா கவர் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நிறைய ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இது அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இது தவிர வேறு ஏதாச்சும் கன்சிடர் பண்ணணுங்களா? ஸோ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் போனாலே கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், கன்சியூமபிள்ஸ் அப்படின்னும் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. சில பாலிசிஸ் என்ன பண்ணும், நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கவர் பண்ணுவாங்க, பட் இந்த கன்சியூமபிள்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு பாலிசி எடுக்கும்போது இந்த கன்சியூமபிள்ஸும் கவர் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அண்ட் சப்போஸ் கவர் பண்ணலன்னா அதுக்கு ஒரு ரைடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரைடர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அந்த ரைடர் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ இந்த மாஸ்க், பிபி கிட்ஸ், ஓகே, அப்புறம் இந்த நம்ம க்ளவுஸு, அப்புறம் சில பேருக்கு வந்து இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட், சம்டைம்ஸ் இதெல்லாம் கூட இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகே. இது எப்படி எனக்கு தெரியும்னா, என் ஃப்ரெண்டுக்கு ரீசெண்டாக ஒரு கிளைம் எடுக்கும்போது, ஓகே, அப்போ வந்து ஓவரால் பில்லில் ஒரு 10% கன்சியூமபிள்ஸாகவே போட்டாங்க. ஓகே. ஸோ பில் அரௌண்ட் 90,000 9,000 வந்து கன்சியூமபிள்ஸ் போல இருந்தது. நீங்கள் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஐ குட் see in all the policies இப்போ, பிகாஸ் எல்லா கம்பெனியுமே அதை அவங்களோட ப்ராடக்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு they're bringing this. பட் இப்போ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது how am I supposed to shortlist the good one? ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அது நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு காம்படேட்டிவான ஸ்பேஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது, ஒன்று வந்து இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, இன்கர்ட் கிளைம்ஸ் ரேஷியோ. ஸோ இது வந்து எப்படின்னா, அவங்க ஆக்சுவலி எத்தனை கிளைம்ஸ் செட்டில் பண்ணுறாங்க, இப்போ 100 கிளைம்ஸ்க்கு ஒரு 95 கிளைம்ஸ் செட்டில் பண்ணுறாங்களா, 97 அது எல்லாமே கொடுக்குறாங்களா, அண்ட் இன்கர்டு வந்து அவங்க கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம்ஸ்க்கு அவங்க ஆக்சுவலி எவ்வளோ கிளைம்ஸ் செட்டில் பண்ணுறாங்க, அவங்க வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னே பண்ணுறாங்களா, இல்லை ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் தெரிய வரும். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்கணும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கிறது உண்மையிலே தெரியும். ஸோ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த சுச்சுவேஷனில் ஒருத்தங்க அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குதா, அது வந்து அந்த நல்ல ஹாஸ்பிட்டல் வந்து இந்த இன்சூரன்ஸ் கவர் பண்ணுதா, அண்ட் அது வந்து கேஷ்லெஸ்ஸாக இருக்குதா அப்படின்னு தெரிய வரும். கேஷ்லெஸ்னா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? ஸோ கேஷ்லெஸ்னால் இப்போ ஒரு கிளைம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம், இன்னொன்று வந்து கேஷ்லெஸ். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறோம், எனக்கு திருப்பி காசு கொடுங்க அப்படிங்கும்போது, ஒரு கேஷ்லெஸ்ஸுங்கும்போது குயிக்காக நடக்கும். ஓகே. நீங்கள் எந்த ஒரு காசும் நீங்கள் வந்து கட்ட தேவையில்லை. ஓகே. மேபி அந்த அட்மிஷன் ஃபீ, அந்த சின்ன ஃபீ அந்த மாதிரி தான் கட்டுற மாதிரி வரும். பட் மீதி எல்லாமே கேஷ்லெஸ் ஆகிடும். பட் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுங்கிறது முதல்ல நீங்கள் என்டையர் பில், இப்போ 1 லட்ச ரூபா பில் இருக்குன்னா முதல்ல நீங்கள் உங்கள் கையிலேருந்து அந்த காசை போட்டு
அதுக்கப்புறம் பில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி நீங்கள் அதை திருப்பி ரீஇம்பர்ஸ் பண்ணுற மாதிரி வரும். அது யூஸ்வலி இட் வில் டேக் ஒரு 2 வீக்ஸ் ஆகலாம், இல்லை 1 வீக்லேயே முடியலாம், இல்லை சம்டைம்ஸ் நிறைய இன்வெஸ்டிகேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுறதுனால 1 மந்த் கூட போகலாம். ஸோ ஒரு கேஷ்லெஸ்ஸாக இருக்கிறது ப்ரிஃபரபிளான ஒரு விஷயம். அண்ட் அதுவும் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஓகே, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் நெட்ஒர்க்கில் இருக்குது, எல்லாம் பக்கத்தில் என்ன நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்லாம், பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ், பிக் ஹாஸ்பிட்டல்ஸ், ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ், அது எல்லாமே இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகுதா அப்படிங்கிறதும் நம்ம வந்து செக் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் ஜஸ்ட் த ஃபீச்சர்ஸ். ஆல்சோ என்ன பண்ணுவாங்க, சில இன்சூரன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸை பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்குன்னே ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, ஸோ பிளாக் லிஸ்டட் ஹாஸ்பிட்டல்னா என்னன்னு சொல்ல முடியுங்களா? ஸோ பிளாக் லிஸ்டட்னா இப்போ என்ன ஆகும், சில ஹாஸ்பிட்டல்ஸே ஒரு லொக்காலிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சர்ஜரிக்கு 1,50,000 ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஓகே ஒருத்தங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியே 2,50,000 அந்த மாதிரி பில்லை இன்ஃப்ளேட் பண்ணி போடுவாங்க. ஸோ இன்சூரர் முதல்ல வார்ன் பண்ணுவாங்க, பட் இவங்க இன்னும் அந்த மாதிரி அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒழுங்காக சார்ஜ் பண்ண மாட்டாங்க அண்ட் கொஞ்சம் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்சூரர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலை பிளாக் லிஸ்ட் பண்ணி. ஸோ அதுவும் வந்து நம்ம செக் பண்ணணும், லைக் லிஸ்ட் ஆஃப் பிளாக் லிஸ்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் என்ன, நம்ம லொக்காலிட்டியில் என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த இதையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஓகே, ஆல்சோ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு பாலிசி இருக்கு. இப்போ நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி வெயிட்டிங் பீரியட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு ரீட்டைல் பாலிசின்னு பார்க்கும்போது. ஸோ நான் கார்பரேட் பாலிசியை ரிலை பண்ணிடலாமே, வை ஷுட் ஐ டேக் ரீட்டைல்? ஸோ இதுவும் நிறையா யங்ஸ்டர்ஸ் நான் என்கிட்ட கேட்குறது தான். ஓகே, ஸோ அந்த கார்ப்பரேட் பிளானே ரொம்ப நல்ல விஷயம் தான். எப்போயுமே அதை டிஸ்கண்டினியூ பண்ணி இன்னொரு பிளான் எடுக்க நாங்கள் சொல்ல மாட்டோம். ஓகே, ஒரு கார்ப்பரேட் பிளான் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதில் வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்காது, சம்டைம்ஸ் கம்பெனி கொடுக்கறதுனால ஸ்லைட்லி சப்சிடைஸ் ப்ரைஸில் கொடுப்பாங்க. ஸோ அது இருக்கிறது நல்லது. பட் என்ன யூஸ்வலாக இஷ்யூஸ் ஆகும்னா, ஏர்லி கரியர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இல்லை எனக்கு நானே ஸ்டார்ட் பண்ணணும், நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை வந்து நான் ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும், அண்ட் இல்லை நான் கொஞ்ச நேரம் படிக்க போகணும் அப்படிங்கும்போது எந்த ஒரு கவரேஜும் இருக்கிறது இல்லை. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு ரொம்ப ரிஸ்கியான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. ஸோ அதனால தான் எப்போயுமே ஓகே ஒரு ரீட்டைல் பிளான் அது இண்டிவிஜுவலாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளை மட்டும் கூட கவர் பண்ண தேவையில்லை, வில் ஹேவ் டு கவர் நம்ம பேரண்ட்ஸ் இருப்பாங்க ஆர் சம்டைம்ஸ் ஸ்பவுஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களையும் நம்ம கவர் பண்ணணும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த கம்பெனி பாலிசி, கார்ப்பரேட் பாலிசிஸ் இதெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் கவர் பண்ண விட மாட்டாங்க. சம்டைம்ஸ் ஸ்டார்ட் அப்ஸில் வந்து இந்த பாலிசிஸ் வில் பி லைக் ஒன்லி நம்மளை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. சில கம்பெனிஸ் ஏர்லி ஸ்டேஜஸில் யாருமே கவர் பண்ண மாட்டாங்க. அண்ட் கார்ப்பரேட்ஸில் வந்து சம்டைம்ஸ் அந்த பிளான்ஸில் நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த கோ பேமெண்ட்ஸ் இருக்கும், சப்ளிமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு நல்ல ரீட்டைல் பிளான் எடுத்துச்சுன்னா அது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம், கரியரில் வந்து ஒரு ஜம்ப் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். ஸோ அது எப்பயுமே எடுக்கிறது அட்வைசபிள். ஓகே, ரீசென்ட்லி வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பாலிசி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தான். ஸோ அதில் வந்து ஹீ பர்ச்சேஸ் நிறைய ரைடர்ஸ் கூட அது சேர்த்து, அண்ட் ஹீ ஸ்பெண்ட் அ லாட் இன் தட். ஆல்சோ ஐ வாண்டட் டு நோ எந்த ரைடர்ஸ் வந்து பெனிஃபிட்டிங்காக இருக்கும் அண்ட் எது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரைடர்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு ஆட் ஆன். ஓகே, ஸோ நல்ல ரைடர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒன்று வந்து நான் ஏர்லியர் ஃபர்ஸ்ட் இந்த வெயிட்டிங் பீரியட்ஸ் பற்றி சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து இந்த பிடி ரைடர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இந்த வெயிட்டிங் பீரியட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணும். ஓகே, விச் இஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற அவருக்கு 3 இயர் வெயிட்டிங் பீரியடை நம்ம 2 இயர்ஸ் இல்லைனா 1 இயர் கம்மி பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் அந்த வெயிட்டிங் பீரியடை இல்லாமல் கூட பண்ணலாம். ஓகே, அதை டே 1லேருந்தே கவர் பண்ணுற மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரைடர்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர் யாருக்கோ 40 அபவ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ரைடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ப்ரீமியம்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். ஓகே, இன்னொன்று வந்து அன்லிமிட்டெட் ரிஸ்டோரேஷன் ஒரு ரைடர் சம்டைம்ஸ் பாலிசியில் இருக்கும், பட் அது இல்லைன்னா இந்த ரைடர் எடுக்கிறது நல்லது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அண்ட் இன்னொன்று வந்து இந்த கன்சியூமபிள்ஸும் ஒரு ரைடராக வரும். ஆல்சோ நான் சொன்ன ஃபீச்சர்ஸ்லேயே அது ஒரு ரைடராக வர மாதிரி வரும். இப்போ இந்த கியூமுலேட்டிவ் போனஸே சம் கம்பெனிஸில் 5 times 10 times ஒரு 7 times அந்த சம் இன்ஷார்ட் 10 லட்சத்துலேருந்து 1 crore வரைக்கும் ஆகிற வரைக்கும் ஒரு 10 லட்சம் வந்து ஒரு 75 lakhs வர மாதிரி பாலிசிஸில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லைட்டாக எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ண போதும். ஸோ தீஸ் ஆர் ரைடர்ஸ் நம்ம எடுக்கலாம் டிபெண்டிங் ஆன் அவர் பட்ஜெட். எது அவாய்ட் பண்ணுன்னா ஒன்று இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்னு இருக்கும். ஸோ அது வந்து ஆக்சிடென்ட் நடந்தால் ஒரு பல்காக ஒரு 10 lakhs 20 lakhs தருவாங்க. அந்த ரைடர் நமக்கு பெருசாக தேவையில்லை, ஏன்னா ஃபார் த ப்ரீமியம் தேர் கிவிங் அதுக்கு நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ அந்த மாதிரி பாலிசிஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா யூஸ்வலி இந்த கிரெடிட் கார்ட்ஸ் இந்த மாதிரி உங்கள் கிரெடிட் கார்ட்லேயே சம்டைம்ஸ் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கூட கொடுப்பாங்க, ஆர் அட் அ வெரி மினிமல் காஸ்ட் வந்து தருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அது போக இந்த ஹாஸ்பி கேர் பெனிஃபிட்னு ஒன்று இருக்கும். சப்போஸ் யாரோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு கேஷ் அமௌண்ட் 2,000 5,000 கொடுப்பாங்க. அதுக்கான ப்ரீமியம் வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை.
ஸோ இந்த ரைடர்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் ஐம் கன்வின்ஸ் தட் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறது. பட் இப்போ எனக்கு கவரேஜ் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஷுட் ஐ டேக் 50 lakh, 1 crore, 2 crore? எவ்வளோ கவரேஜ் எடுத்தால் இட் கேன் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ? ஓகே, ஸோ இது எப்பயுமே வர கொஸ்டின் தான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம், ஓகே ப்ரீமியம்ஸ் வந்து அது ரொம்ப அதிகமாகிடும் அண்ட் இல்லை இவ்வளோ கவரேஜ் தேவையா, 1 crore தேவையா, அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ சிட்டியில் மெஜாரிட்டி பீப்புள் எடுக்கிறது வந்து அரௌண்ட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு 15 lakhs அந்த ரேஞ்சில் எடுக்கிறது ஒரு டீசெண்டான சம் இன்ஷூர்ட். மேஜர் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சே ஒரு சர்ஜரிஸோ இதை கவர் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி போனஸஸ் அதெல்லாம் இருக்கும்போது சம் இன்ஷூர்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஒரு 15 வந்து ஒரு 30 ஆகும், 30, 45 ஆகும். அப்படியே அந்த போனஸஸ் இருக்கனால அந்த இன்க்ரீஸும் ஆகுது. ஸோ அரௌண்ட் 15 lakhs இஸ் அ குட் பிளேஸ் டு ஸ்டார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு மெட்ரோ சிட்டியில். மெட்ரோ அரௌண்ட் 10. ஸோ 10 to 15 ஒரு ஸ்வீட் ஸ்பாட் ஒரு இண்டிவிஜுவல்னா. இப்போ ஒரு ஃபேமிலியாக எடுக்கிறீங்க, சே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்தைங்க அண்ட் சே பேரண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேருக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அரௌண்ட் 25 lakhs எடுக்கலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் கவர் பண்ணுங்கிறதுனால அந்த மாதிரி எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி போனஸ்லாம் சேர்ந்து அந்த 25 lakhs அரௌண்ட் ஒரு 75 lakhs வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது நிறைய நல்ல பிளான்ஸில். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபேமிலின்னு பார்க்கும்போது லெட்ஸ் சே 4 members 25 lakhs கவரேஜ் இருக்கு. won't the premium be too much? ஸோ ப்ரீமியம் வந்து ஒரு லீனியராக இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ எல்லாரும் நினைப்பாங்க இப்போ 10 lakhனா 10,000 ரூபா, 1 crore 1 lakh ப்ரீமியம் ஆகிடும். அந்த மாதிரி லீனியராக இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, ஸோ ஆஸ் சம் இன்ஷூர்ட் இன்க்ரீஸ் ஆக ப்ரீமியமும் இதுவாகும். அது எதுனா சே இப்போது ஒரு 10 lakhs அரௌண்ட் 10,000னா ஒரு 25 lakh பாலிசி அரௌண்ட் 14,000 தான் இருக்கும். இட்ஸ் நாட் தட் அதுக்கு ஈக்குவலாக 25,000க்கு இன்க்ரீஸ் ஆகும், அப்படி ஆகாது. ஏன்னா மெஜாரிட்டி நீங்கள் கிளைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhsக்குள்ளே தான் வரும். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 5 lakh ஃபர்ஸ்ட் 10 lakhs யூஸ்வலாக ஒரு ப்ரீமியம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டி கிளைம்ஸ் வந்து 2 lakhsக்குள்ளே வரதுனால நம்ம வந்து அந்த கவர் பண்ணுறோம். பட் எதனால நாங்கள் 15 lakhs சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ டிட்டோலே நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணோம். அரௌண்ட் ஒரு 10,000 கிளைம்ஸ் செட்டில் பண்ணதில் ஓகே அரௌண்ட் 69% வந்து வாஸ் விதின் 1 lakh. ஓகே, ஸோ அதனால தான் ப்ரீமியமும் அதுக்கேற்ற மாதிரி தே ஆர் புட்டிங். ஓகே, பட் ஒரு 0.34% வந்து இஸ் கோயிங் டு பி அபவுட் 10 lakhs 10 lakhsக்கு மேலே இருக்கும். பட் அந்த ஈவெண்ட்ஸ் தான் நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணுறோம் நம்மளை. ஓகே, ஸோ அதனால தான் ஒரு ஹையர் சம் இன்ஷூர்ட் இஸ் குட். ஓகே, பட் அரௌண்ட் தட் 15 lakhs அண்ட் ஃபார் ஃபேமிலி ஃப்ளோட்டர் வந்து 25 lakhs வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட். ஏன்னா நம்ம மெடிக்கல் இன்ஃப்ளேஷனும் அரௌண்ட் 14% இல்லையா? ஸோ வருஷம் நமக்கு தேவைப்படுற சம் இன்ஷூர்டும் அதிகப்படும். ஓகே, இப்போ 1 lakh இருக்கிற சர்ஜரி அடுத்த வருஷம் 1,14,000 இருக்கும். ஸோ அதுலேருந்தும் நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டீசென்ட் சம் இன்ஷூர்ட் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக நம்ம ப்ரீமியம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறது நல்லது. ஓகே, இந்த வீடியோவில் இப்போ நிறைய பேசியிருக்கோம் அண்ட் இட்ஸ் அஃப்கோர்ஸ் இட் வில் டேக் டைம் ஃபார் அஸ் டு ப்ராசஸ் இட். ஸோ உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? மொதல் விஷயம், நம்ம ஒரு பாலிசி அப்ளை பண்ணும்போது மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இல்லை எவ்வளோ சின்னதாக ஒரு விஷயம் நடந்தாலும் அது எல்லாமே டிக்ளேர் பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா நாளைக்கு அவங்க கிளைம் ரிஜெக்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு கிளியர் எவிடன்ஸ் இருக்குது தட் நம்ம எல்லாமே டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. இன்னொன்று, ஒரு பிளான் எந்த பிளான் இருக்குல்லே விலை கம்மியாக இருக்குது, எது சீப்பஸ்ட்டாக இருக்குது, ஒரு 500 ரூபா சேவ் பண்ணுறதுக்கு ஒரு மீடியோக்கர் பிளான் எடுக்காதீங்க. அது வந்து லட்சக்கணக்கில் நமக்கு ஃப்யூச்சரில் பாதிக்கும். ஸோ எப்போயுமே நம்ம சொன்ன மேஜர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஏதாச்சும் இருக்கா, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வாங்குங்க. ஓகே, ஒரு டீசென்ட் அமௌண்ட் செலவு பண்ணுறது இஸ் பெட்டர். இன்னொரு விஷயம், ஒரு பாலிசி டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணுறது பெட்டர். ஓகே, மோஸ்ட்டாக ஒரு நல்ல அட்வைசர் இருக்கும்போது அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மேஜர் கிளாஸஸ்லாம் எதெல்லாம் பார்க்கணும், எந்தெந்த பேஜஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது. அண்ட் சொந்தமாக அவங்க ரீசர்ச் பண்ணுங்கள். ஏன்னா செல்ஃப் நாலேஜ் தான் எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு தான் நம்ம டிட்டோவில் பல லாங்குவேஜஸில் நம்ம வந்து வீடியோஸ் எடுத்து இன்ஃபர்மேஷனல் கான்டென்ட் போடுறோம். ஸோ தட் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றி எவ்வளோ சின்ன டீட்டெயில் வேணுமோ இல்லை என்ன டவுட்ஸ் இருக்கோ இங்கே வந்து நீங்கள் பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ மேலும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா தமிழ் டிட்டோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் கடைசியாக சொன்ன விஷயம், கார்ப்பரேட் பிளானை மட்டும் நம்பாதீங்க. ஆல்வேஸ் ஒரு பேக்கப்புக்கு ஒரு நல்ல ரீட்டைல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் ஆல்வேஸ் வச்சுக்கோங்க. ஸோ தட் எனி சிச்சுவேஷன், ஓகே நீங்களே தொழில் பண்ண போகிறீங்க இல்லை வந்து கம்பெனி மூவ் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியில் பாலிசி நல்லா இல்லை அப்படின்னா எப்போயுமே நீங்கள் கம்பெனியை நம்பி இருக்க தேவையில்லை. உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கலாம். அண்ட் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம், ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனோ இல்லை ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவசரப்பட்டு அவசரமாக ஒரு இன்சூரன்ஸ் வாங்காதீங்க. ஹெல்த்தியாக இருக்கும்போதே வாங்குங்க. ஏன்னா அப்போ தான் கம்பெனிஸ் வந்து இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எப்போயுமே இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஆக்டிவாக இருக்கிறது நல்லது.
ஏன்னா சப்போஸ் யாருக்கோ ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷன் வந்துச்சு அண்ட் எப்போ நமக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படுது அப்போ இருக்கும்போது எந்த கம்பெனியும் இன்சூரன்ஸ் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும்போதே வாங்குறது நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த லோடிங் சார்ஜ் இல்லை எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அண்ட் ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி நமக்கு கிடைக்கும். ஸோ வித் தட் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரைட், தேங்க்யூ அஜய் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ஒரே நாளில் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது. பட் நீங்கள் டிட்டோ மூலியமாக ஃப்ரீ கால் புக் பண்ணீங்கன்னா எங்கள் அட்வைசர்ஸ் வந்து பாலிசி அப்ளை பண்ணுறதுலேருந்து கிளைம் செட்டில்மெண்ட் வரைக்கும் எண்ட் டு எண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்சூரன்ஸ் ஹண்டிங்.